ஹலோ மக்களே! சிறகடிக்க ஆசை அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இன்னொரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரெமோவாக பார்க்கல வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வரதா இருந்தால் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க நம்மளுடைய மீனா. ஏன்னா வீட்டுக்கு திரும்ப வந்துட்டாங்க இல்லையா, அந்த ஒரு ஹாப்பி தான். ஆனால் இங்கே ரோகிணியை வச்சு வாங்கிட்டு இருக்காங்க விஜயாவும் மனோஜும். எதுக்கு இப்படி பண்ண அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு சொல்லி திட்டிட்டு ரோகிணி ஃபுல்லாக போட்டு அடிச்சிருப்பாங்க. ரோகிணி வீட்டில் ஃபீல் பண்ணுறாங்க, நாம் மட்டும் அவளை அமிச்சோம், அவ ஏன் நம்மளை போட்டு கொடுத்தா அப்படின்ற மாதிரி தான் செம்ம டென்ஷனில் இருந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா சிந்தாமணி அப்படியே ரோகிணி கிட்ட போய் ரொம்ப நல்லவங்க மாதிரி, என்னாச்சுமா ரோகிணி அப்படின்றாங்க. இந்த மாதிரி ஆயிடுச்சு நடந்துட்டு சொல்கிறாங்க. ஐயோ அப்படின்றாங்க. சரி மணி கவலைப்படாதுன்றாங்க, இப்படி உன்னை போட்டு கொடுத்துட்டாலேன்றாங்க. சரி ஃபீல் பண்ணாத விட நான் இருக்கல அப்படின்ற மாதிரி நல்லவங்க மாதிரி பேசிட்டு போவாங்க. நான் அங்கே ரோகிணிக்கு சந்தேகம் வருது. எனக்கு என்னமோ இவங்க மேலே சந்தேகமாக இருக்குது. ஏன்னா மீனாவை பார்த்தாலே இவங்களுக்கு பிடிக்காதுல்ல. ஒருவேளை இவங்களும் ஏதாச்சும் பண்ணிட்டு பழி நம்ம மேலே போட்டிருப்பாங்களோ. இல்லை இல்லை, நம்மளுக்கு அடைக்கலம் கொடுத்ததே அவங்க தான், சும்மா தேவையில்லாமல் அவங்க மேலே சந்தேகப்படக்கூடாதுன்ற மாதிரி அப்படியுமே மைண்ட் செட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா சீதா அருணை முதல்ல சைக்கட்ரிஸ்ட் டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கிறாங்க. அருணை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிடவும் அருண் இதை கேட்டு ஷாக் ஆகுறாங்க. அதோட இந்த ப்ரெமோ முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.